நெக்ஸ்ட் கெப்பாசிட்டர்ஸ். இப்ப ரெண்டு கெப்பாசிட்டர் சீரீஸா இருக்குது. இது நீங்க படிச்சிருப்பீங்க, பட் இருந்தாலும் நான் லைட்டா நான் சொல்லிடுறேன். ரெண்டு கெப்பாசிட்டர் சீரீஸா இருக்குது. திஸ் இஸ் த டோட்டல் வோல்டேஜ், திஸ் இஸ் கரண்ட் ஃப்ளோயிங். இது வந்து வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் 1, இது வந்து வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் 2. சரியா? சீரியஸா இருக்குது. அப்ப ரெண்டு கெப்பாசிட்டிலயும் உங்களுக்கு சேம் கரண்ட் தான் உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ வாட் இஸ் வி? வி இஸ் நத்திங் பட் V1 பிளஸ் V2. KVL அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வாட் இஸ் வி இன் கெப்பாசிட்டர்? நீங்க பாத்தீங்க அப்படின்னா I is equal to C dV by dt, V is equal to 1 by C integration of I dt. தானே கெப்பாசிட்டர்ல. கெப்பாசிட்டர்ல I is equal to C dV by I is equal to C dV by dt. V is இதையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம். 1 by C integration of I dt. So what is total voltage? Total voltage is nothing but 1 by C equivalent integration of I dt is equal to what is V1? 1 by C1 integration of I dt, because same current தான் உங்களுக்கு flow ஆகுது, plus 1 by C2 integration of I dt. So I dt cancel. So 1 by C equivalent is equal to 1 by C1 plus 1 by C2. So இப்போ என்ன ஆகுது, நம்ம அங்க parallel resistance தான் நம்ம என்ன பார்த்தோம். So if two resistance are connected in parallel, then 1 by R equivalent is equal to 1 by R1 plus 1 by R2. If two inductors are connected in parallel, then 1 by L equivalent is equal to 1 by L1 plus 1 by L2. So அப்ப அங்க நம்ம parallel பார்க்கிறது அப்படியே கெப்பாசிட்டருக்கு சீரீஸ்ல வரும். தட்ஸ் வாட் நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், பட் நம்ம லைட்டா பார்த்துருக்கோம் அவ்வளவுதான். ஸோ அப்போ இன் கெப்பாசிட்டர்ஸ், அப்போ கெப்பாசிட்டர்ஸ்ல சீரியஸா கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா C equivalent is equal to C1 into C2 divided by C1 plus C2. If two inductors are two capacitors are connected in parallel, series. The three capacitors series connected ஆயிருந்துச்சு அப்படின்னா 1 by C equivalent is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. கரெக்டா? ஒரே நிமிஷம். சரி. So இப்போ 1 by C equivalent is equal to 1 by C1 plus 1 by C2. சரியா? So இப்போ C equivalent is equal to நமக்கு இது வருது. இது capacitors are connected in series. Capacitors are connected in series. இது if capacitors are connected in parallel. If capacitors are connected in parallel. So அப்ப என்னது C1 C2 C1 C2 வோல்டேஜ் வந்து V. அப்ப இதுக்கு அக்ராஸும் V தான் இருக்குது, இதுக்கு அக்ராஸும் V தான் இருக்குது, பிகாஸ் டோட்டல் வோல்டேஜ் சேம். டோட்டல் வோல்டேஜ் ரிமைன் சேம். சரி, ஏன்னா பேரலல்ல வோல்டேஜ் ரிமைன் சேம். ஸோ அப்ப இந்த கரண்ட் ஐனா இந்த கரண்ட் I1, இந்த கரண்ட் I2. ஸோ I is equal to I1 plus I2. In capacitor I is equal to C into dV by dt. கெப்பாசிட்டர்ல I is equal to C into dV by dt. So அப்போ total current I is nothing but C equivalent into dV by dt equal to C equivalent into dV, sorry, C1 into, and I1 is equal to இதுல flow ஆக current, அப்ப இந்த கெப்பாசிட்டர்ல C1 into dV by dt plus C2 into dV by dt. So C equivalent is equal to C1 plus C2. So இப்ப கெப்பாசிட்டர்ல parallel கனெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா C equivalent is equal to C1 plus C2. சரி, கெப்பாசிட்டர்ல parallel கனெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா C equivalent is equal to C1 plus C2. ஸோ இப்போ இது ரொம்ப முக்கியமானது. இது எப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி இப்பெல்லாம் நமக்கு வரும். சரியா?
ஸோ அப்ப பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் ஆட் பண்ண டோட்டல் நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும் இஃப் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் மோர், சரி டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் மோர், த பவர் ஃபேக்டர் வில் பி இம்ப்ரூவ். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இது நிறைய ரியாக்டிவ் பவர் கொடுக்கும். இந்த ரியாக்டிவ் பவர் ரியல் பவர் எல்லாத்தையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம், நம்ம ஏசியில பார்ப்போம். சரியா? ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு டோட்டல் கெப்பாசிட்டன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்னதான் பண்ணணும், கெப்பாசிட்டன்ஸ் நான் பேரலா கனெக்ட் பண்ணாதான் இம்ப்ரூவ் ஆகும் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ். ஏன்னா இப்போ ஒரு கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ 1, இன்னொரு கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ 2. இப்போ 1ஐயும் 2ஐயும் நான் பேரலா கனெக்ட் பண்ணாதான் 1 + 2 3 டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் 3 ஃபேரடா இருக்கும். அதே கெப்பாசிட்டன்ஸ் ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் சீரியஸா கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், 1 × 2 டிவைடட் பை 1 + 2 which is 2/3 வந்து நிற்கும். ஸோ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ உங்களுக்கு குறையும். சரி, அப்போ தட் இஸ் இன் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் ஐ வில் ஆட் கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரலல். அதே நேரத்துல இண்டக்டர்ஸ் நான் என்ன பண்ணுவேன், சீரியஸா கனெக்ட் பண்ணுவேன். பிகாஸ் இண்டக்டர்ஸ் வந்து சீரியஸா கனெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகும், டோட்டல் இண்டக்டன்ஸ் அதிகமாகும். சீரியஸா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா L = L1 + L2 + L3 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் இண்டக்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். சரி, இதனால ஞாபகம் வச்சுங்க. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் நான் பேரலா கனெக்ட் பண்ணுவேன். டோட்டல் இண்டக்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இண்டக்டர்ஸ் நான் வந்து சீரியஸா கனெக்ட் பண்ணுவேன். கெப்பாசிட்டர் சீரியஸா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் உங்களுக்கு குறையும். இண்டக்டர்ஸ் பேரலா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் இண்டக்டன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும், குறையும். சரி, சிமிலர்லி கரண்ட் டிவிஷன் அப்படியே அங்க உள்ளதுக்கு அப்படியே உல்டா. சரியா? வோல்டேஜ் டிவிஷன் நான் ஒவ்வொன்றா நம்ம வந்து ரொம்ப டீப்பா போக வேணாம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? அப்ப இண்டக்டருக்கு அப்படியே உல்டா தான் கெப்பாசிட்டர். ஸோ இப்போ எனக்கு ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்குது. இங்கே போலாம் சீரியஸா இருக்கும்போது உங்களுக்கு வோல்டேஜ் டிவைட் ஆகும் ஆப்வியஸ்லி. ஸோ C1 C2, இந்த வோல்டேஜ் நான் V1 எடுத்துக்கிறேன், இந்த வோல்டேஜ் V2 எடுத்துக்கிறேன், டோட்டல் வோல்டேஜ் நான் Vன்னு எடுத்துக்கிறேன். சரியா? தென் V1 இஸ் ஈக்குவல் டு இண்டக்டர்ல இண்டக்டர் அண்ட் ரெசிஸ்டர்ல வோல்டேஜ் டிவிஷன் என்னது, voltage across resistor 1 is nothing but total voltage into R1 divided by R1 plus R2. கரெக்டா? அதுபோல கரண்ட் டிவிஷன் வந்து டோட்டல் கரண்ட் இன்டு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் R2 divided by R1 plus R2. இங்க அப்படியே உல்டா. So voltage across C1. So V1 is nothing but total voltage into opposite capacitance, which is C2 divided by C1 plus C2. அங்க கரண்ட் டிவிஷனுக்கு என்ன யூஸ் பண்றோமோ அதான் இங்க வோல்டேஜ் டிவிஷன் யூஸ் பண்ணுவீங்க. Similarly, V2 is equal to total voltage into opposite capacitance C1 divided by C1 plus C2. சரியா? கரண்ட் டிவிஷன். ஸோ ரெண்டு கெப்பாசிட்டர்ஸை பேரலா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் கரண்ட் டிவிஷன். ஸோ C1 C2. ஸோ கரண்ட். ஸோ இது I1 I2. ஸோ அப்போ இங்க I1 is equal to I into total current into that capacitance divided by sum of total capacitance C1 plus C2. I2 is equal to I into C2, that capacitance divided by C1 plus C2. சரி, அப்படியே உங்களுக்கு வோல்டேஜ் இண்டக்டர் அண்ட் ரெசிஸ்டருக்கு அப்படியே உல்டாவா வரும், அவ்வளவுதான். இப்போ இண்டக்டர்ல வோல்டேஜ் டிவிஷனுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா தான் கெப்பாசிட்டருக்கு கரண்ட் டிவிஷன் யூஸ் பண்ணுவீங்க. இண்டக்டர்ல கரண்ட் டிவிஷனுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலாவை கெப்பாசிட்டர்ல வோல்டேஜ் டிவிஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்படியே உங்களுக்கு உல்டா வரும். இப்போ இண்டக்டர்ல சீரியஸ்க்கு யூஸ் பண்ற ஃபார்முலா கெப்பாசிட்டர் பேரலுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இண்டக்டர்ல பேரலுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா கெப்பாசிட்டருக்கு சீரியஸா யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இண்டக்டர்ல ஸ்டார் டு டெல்டா டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா கெப்பாசிட்டர்ல டெல்டா டு ஸ்டாருக்கு யூஸ் பண்ணுவீங்க. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இப்படி ஒரு டெல்டா இருக்குது. சரியா? L1 L2 L3. இந்த டெல்டாவை நான் ஸ்டாரா நான் மாத்துறேன். So LA, LB, LC. So what is LA? LA is nothing but L1 into L2, adjacent order multiplication. So L1 into L2 divided by L1 plus L2 plus L3. Similarly, what is LB? LB is nothing but adjacent order multiplication. So L1 into L3 divided by L1 plus L2 plus L3. What is LC? Adjacent order multiplication. So L2 into L3 divided by L1 plus L2 plus L3. இது என்னது? டெல்டா டு ஸ்டார். டெல்டா டு ஸ்டார். இதே மாதிரி இண்டக்டர்ல ஸ்டார் டு டெல்டாக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ திஸ் இஸ் ஸ்டார். இந்த ஸ்டாரை நான் என்ன பண்றேன், டெல்டாவா நான் மாத்துறேன். ஸோ LA
LB, LC, L1, L2, L3. So L1 is equal to, so எல்லாத்தோட multiplication. So LA, LB plus LA, LC plus LB, LC divided by L1 க்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற இண்டக்டன்ஸ் which is LC. LC. Similarly, what is L2? L2 அதே மாதிரி தான். LA, LB plus LA, LC plus LB, LC divided by L2 க்கு ஆப்போசிட்ல இருக்கிற இண்டக்டன்ஸ் which is LB. What is L3? LA, LB plus LA, LC plus LB, LC divided by L3 க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது which is LA. So yeah, this is what in inductor and resistor also. In inductor and resistor, star to delta க்கு எப்படி நீங்க போடுவீங்க, delta to star க்கு எப்படி நீங்க போடுவீங்க. அதே இது கெபாசிட்டர்ல அப்படியே உல்டா. கெபாசிட்டர்ல அப்படியே உல்டா. சரி. சோ அப்ப இங்க கெபாசிட்டர்ல டெல்டா டு ஸ்டாருக்கு LA is equal to, sorry, CA, இதெல்லாம் CA is equal to C1 C2 plus C2 C3 plus C1 C2 C2 C3 C1 C3 divided by, சரியா? அப்ப CA நீங்க எடுக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, C1 C2 plus C2 C3 plus C1 C3 divided by C3. சரி, divided by C3. அப்படியே என்னன்னா CAக்கு ஆப்போசிட்ல இருக்கிற என்னது இருக்குதோ அதுதான். சரி, C1 C2 plus C2 C3 plus C1 C3 divided by C3. சரி, தட் மீன்ஸ் என்னன்னா இங்க நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதே ஃபார்முலாவை அங்க நீங்க யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். இங்க டெல்டா, இங்க ஸ்டார் டு டெல்டாக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றீங்களோ அதுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, டெல்டா டு ஸ்டாருக்கு யூஸ் பண்ணுவீங்க. சோ த ஃபார்முலா வில் பி அப்படியே உங்களுக்கு என்னன்னா ரிவர்ஸ் ஆகும். இந்த ஃபார்முலா வில் பி ரிவர்சிபிள். Similarly, CB is equal to C1 C2 plus C2 C3 plus C1 C3 divided by CBங்கிறது யாரு, இது. So CBக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கிற கெபாசிட்டன்ஸ் யாரு, C2. அதே போல CC is equal to C1 C2 plus C2 C3 plus C1 C3 divided by CCங்கிறது யாரு, இது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கிற யாரு கெபாசிட்டன்ஸ் யாரு, C1. சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் டெல்டா டு ஸ்டார். நான் சொல்லப்போதான் இந்த ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார்லாம் நம்ம டெரிவேஷன் வேணும்னா நம்ம போகலாம். பட் இட் வில் டேக், தேவையில்லாத டெரிவேஷனால உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. அந்த டெரிவேஷனால வேற ஏதாவது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரியும் அப்படின்னா அப்படியும் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் இது ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார் ஃபார்முலாஸ் மட்டும் இது புரிஞ்சுக்கணும், அவ்வளோ இது கிடையாது. ஸோ லைட்டா ட்ரிக் தான். இதை மட்டும் நீங்க கொஞ்சம் மேக்ஸிமம் மனப்பாடம் பண்றது போல நீங்க பண்ணிக்கோங்க. ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார் மட்டும். சரி. அதே போல இன் கெபாசிட்டன்ஸ் ஸ்டார் டு டெல்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ இந்த ஸ்டார் இருக்குது, இந்த ஸ்டாரை நான் என்ன பண்றேன், ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் இட் இன்டு டெல்டா. I am converting it into delta. சரியா? ஸோ இது என்னது, CA, CB, CC, C2, C1, C3. சரியா? ஸோ வாட் இஸ் C1? C1 கண்டுபிடிக்கணும். அப்ப C1 அப்படின்னா இந்த C1 கூட கனெக்ட் ஆகிற ரெண்டு கெப்பாசிட்டர் யாரெல்லாம், CAவும் CBயும். CA CB divided by CA plus CB plus CC. What is C2? C2 கூட கனெக்ட் ஆகிற ரெண்டு கெப்பாசிட்டர். So CA CC
divided by CA plus CB plus CC. What is C3? C3 கூட கனெக்ட் இருக்கு ரெண்டு கெப்பாசிட்டர். So CB CC divided by CA plus CB plus CC. சரியா? ஸோ அப்போ அதான் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார். சரியா? அப்போ ஸ்டார் டு டெல்டா நம்ம அங்க என்ன பண்றோம், இங்க நீங்க என்ன பண்றீங்க, LA is nothing but L1 into L2 divided by sum. அதே போல L2 is nothing but LALC plus LALB plus LBLC divided by L2 அப்படியே ஆப்போசிட் இருக்கிற LB. சரி வந்து ஃபார் ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர் இதான் நமக்கு பார்க்குற ஃபார்முலா. அதே இது கெப்பாசிட்டருக்கு அப்படியே இன்வர்ஸா வரும். ஸோ ஹியர் CA is nothing but அப்படியே அங்க நமக்கு வருது அப்படியே இன்வர்ஸ். ஸோ C1 C2 plus C2 C3 plus C1 C3 எப்பவும் போல டிவைடட் பை CAக்கு ஆப்போசிட் இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் C3. அதே போல ஸ்டார் டு டெல்டா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா C1 is equal to அது கூட கனெக்ட் பண்ணுங்க ரெண்டு கெப்பாசிட்டர் எல்லாம் CA and CB. ஸோ CA into CB divided by CA plus CB plus CC. சரி. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் ஃபைண்ட் இன் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ இப்போ கெப்பாசிட்டர்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுது, இண்டக்டர்ல சீரியஸா கனெக்ட் பண்ணிக்கிற ஃபார்முலா கெப்பாசிட்டர்ல பேரலுக்கு வரும். இண்டக்டர் பேரல் ஃபார்முலா கெப்பாசிட்டர் சீரிஸ்க்கு வரும். இண்டக்டர் வோல்டேஜ் டிவிஷன் ஃபார்முலா கெப்பாசிட்டர் கரண்ட் டிவிஷனுக்கு வரும். இண்டக்டர் கரண்ட் டிவிஷன் ஃபார்முலா கெப்பாசிட்டர் வோல்டேஜ் டிவிஷனுக்கு வரும். இண்டக்டர் ஸ்டார் டு டெல்டா ஃபார்முலா கெப்பாசிட்டர் டெல்டா டு ஸ்டாருக்கு வரும். இண்டக்டர் டெல்டா டு ஸ்டார் ஃபார்முலா கெப்பாசிட்டர் ஸ்டார் டு டெல்டாக்கு வரும். அண்ட் ஆப்வியஸ்லி இது எல்லாமே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம். சரி, இப்போ இங்க நீங்க பாத்தீங்களா R ஈக்குவல் எப்படி வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம், எப்ப நம்ம பண்ணலாம். பட் தேவையில்லாத வேஸ்டேஜ் ஆஃப் டைம் அது, அவ்வளவுதான். சரியா? ஸோ லெட் அஸ் கோ வித் த ஃப்ளோ. அவ்வளவுதான். இது இப்படிதான் வருது அப்படிங்கறத நம்ம வச்சு அதுக்கு ஏற்றப்ப நம்ம போகலாம். ஐயோ கிறுக்கா 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 கிறுக்கா. ஓகே, சரி. ஸோ இங்க நீங்க கண்டுபிடிக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், எப்பவும் போல அங்க உள்ளது போல ஃபர்ஸ்ட்ல பேசிக்கலி கெப்பாசிட்டர் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் C ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறது. I am going to find C equivalent. CS CC CC CS CC. I need to find the equivalent capacitance across X and Y. I need to find the equivalent capacitance across X and Y. So I need to find the equivalent capacitance across X and Y. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன், இங்கேயும் அதே கான்செப்ட் தான். நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸோ ஈக்குவலன்ட் இண்டக்டன்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோம், ஃபர்ஸ்ட் ஐ வில் பிளாட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். கரண்ட் எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுது நம்ம பார்ப்போம். கரண்ட் ஃப்ளோ ஆகாத இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஐ வில் எலிமினேட் தட் கெப்பாசிட்டர். அதே போல தான் இங்க ஐ வில் எலிமினேட் தட் கெப்பாசிட்டர். ஸோ ஒன்ஸ் கரண்ட் எல்லாம் நம்ம கரண்ட் ஃப்ளோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ வில் நோட் நேம், எல்லா நோட்ஸ்க்கும் நான் நேம் கொடுப்பேன், இல்லாட்டி ஒரு நம்பர்ஸ் கொடுப்பேன். ஸோ தட் எனக்கு என்ன ஆகுது, இதெல்லாம் பேரலா இருக்குது, இதெல்லாம் சீரியஸா இருக்குது, இதெல்லாம் ஷார்ட்டா இருக்குதுங்கிறது எனக்கு கிளியரா எனக்கு புரியும். சரியா? இப்ப பாருங்க, இட் இஸ் கிரவுண்டட். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிஎஸும் சிசியும் எப்படி கனெக்டா இருக்குது? ஹவு இஸ் தி சிஎஸ் அண்ட் சிசி இஸ் கனெக்டட்? இந்த சிஎஸும் இந்த சிசியும் எனக்கு எப்படி கனெக்ட் ஆகுது? சீரியஸா கனெக்ட் இருக்கா, பேரலா கனெக்ட் இருக்கா, இல்ல நெய்தர் சீரியஸ் நாட் பேரலா? How is the CS and CC connected? Series, okay. சரி, எல்லாரும் சீரியஸ் சொல்லிட்டீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நோட்ஸுக்கு ஒவ்வொரு நோடுக்கும் நேம் கொடுங்க, கொடுத்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சீரியஸா உங்களுக்கு பதில் வருதா பாருங்க. parallel சிஎஸும் சிஎஸ்சியும், எந்த சிஎஸும் சிசியும், இந்த சிஎஸும் இந்த சிசியும் பேரலா கனெக்ட் இருக்குதா?
ஒவ்வொரு நோட்ஸ்க்கும் நேம் கொடுங்க. சரி, இந்த நோடு என்னது? இந்த நோடு என்னது? எக்ஸ். இந்த நோடு என்னது? ஒய். சரி, if it is grounded, what is the value? What is the voltage? கிரவுண்ட் பண்ணிருந்தேன் அப்படின்னா அந்த 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 நோடோட வோல்டேஜ் எவ்வளவு? 0. கரெக்டா? இஃப் இட் இஸ் கிரவுண்டட் the voltage will be 0. சரி, இந்த வோல்டேஜ் 0. அப்ப இந்த வோல்டேஜ் எவ்வளவு? இந்த வோல்டேஜ் எவ்வளவு? 0 தானே, பிகாஸ் அதுவும் என்னதான் கிரவுண்டா இருக்குது. ஸோ போத் ஆர் கிரவுண்டட், ஸோ வோல்டேஜ் இஸ் 0. இப்ப சொல்லுங்க, எக்ஸுக்கும் ஜீரோக்கும் அக்ராஸா சிஎஸ் கரண்டா இருக்குது, எக்ஸுக்கும் ஜீரோக்கும் அக்ராஸா சிசி கரண்டா இருக்குது. கரெக்டா? நீங்க ஜீரோன்னு தான் போடணும் அவசியம் கிடையாது. கிரவுண்ட் ரெண்டுமே கிரவுண்டா இருக்குது அப்படின்னா ரெண்டுமே ஒரே பொட்டன்ஷியல் தான் இருக்குது. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈவன் தோ தே ஆர் நாட் கனெக்டட் பிசிக்கலி, தே ஆர் கனெக்டட் விர்ச்சுவலி. அப்படிதான் அந்த கிரவுண்டுங்கிற கான்செப்ட். ஸோ அப்ப ஏன்னா அது எல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட்ல ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அந்த ரெண்டு ரெஜிஸ்டரும் உங்களுக்கு என்னது கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் வாட் கிரவுண்ட் இஸ். தட் இஸ் வாட் கிரவுண்ட் கான்செப்ட் இஸ். சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, இதை நீங்க ரீமாடல் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் எக்ஸுக்கும் ஜீரோக்கும் அக்ராஸா சிசி, சிமிலர்லி எக்ஸுக்கும் ஜீரோக்கும் அக்ராஸா சிஎஸ். அப்ப தட் மீன்ஸ் திஸ் சிஎஸும் திஸ் சிசியும், இந்த சிஎஸும் இந்த சிசியும் பேரலா இருக்குது. அடுத்தது யாரு? சிசி. சரி, இப்போ ஒய்க்கும் ஜீரோக்கும் அக்ராஸா சிஎஸ், ஒய்க்கும் ஜீரோக்கும் அக்ராஸா சிசி. சரியா? So this is CC. This is CC. Okay, this is CC. இப்போ நான் அது இந்த சிஎஸும் சிசியும் பேரலா இருக்குது. பேரலா இருந்துச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, ரெண்டையும் ஆட் பண்ணுவீங்க. ஸோ சிஎஸ் பிளஸ் சிசி. அது போல இது என்னது, ரெண்டும் பேரலா இருக்குது. ஸோ சிஎஸ் பிளஸ் சிசி இது. ஸோ சிஎஸ் சிசி எக்ஸ் ஒய். இப்போ இந்த சிஎஸ் பிளஸ் சிசியும் இந்த சிஎஸ் பிளஸ் சிசியும் உங்களுக்கு எப்படி இருக்குது, சீரியஸா இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும், சீரியஸா இருந்துச்சுன்னா ரெண்டையும் நீங்க பேரலா போடுவீங்க. ஸோ சிசி CS plus CC divided by 2. So it will become CC plus CS plus CC divided by 2. So CS plus 1.5 CC. Then another equivalent capacitance. And the equivalent capacitance is CS plus 1.5 CC. Okay.
0.5 CS plus 1.5 CC. அப்படியா? ஏன்? Okay, okay. CS plus CC by 2. Total CS plus CC. Okay, okay. Sorry, sir. Divided by 2. So 0.5 CS plus 1.5 CC. Correct. ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிஎஸ் பிளஸ் 1.5 சிசி. சரி, இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கலாம். சரி, அது மேபி உங்களுக்கு வந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது என்னது, இட் இஸ் என்னது, இது கிரவுண்ட். சரி, இது வந்து கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். எனக்கு இங்க இருந்து கரண்ட் இங்க வருது. சரியா? ஸோ பிகாஸ் இத நோடு இப்படிதான் இருக்குது. ஸோ கரண்ட் எனக்கு எப்படி வருது, இங்க வர கரண்ட் இதுலயும் டிவைட் ஆகுது. ஆப்வியஸ்லி இது ரெண்டும் பேரல். ஸோ இங்க வர கரண்ட் இது இங்க தானே போகணும். ஹவு இட் இஸ் பிகமிங் சீரியஸ், ஏன்னா கரண்ட் இங்க வர கரண்ட் இது கிரவுண்ட். ஸோ கிரவுண்ட் இஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து. ஸோ அப்போ வந்து கரண்ட் இங்க தானே உங்களுக்கு ஃப்ளோ ஆகணும். இங்க ஃப்ளோ ஆகாம இங்க ஃப்ளோ ஆகுது. ஏன்னா இங்க வர கரண்ட் இந்த கிரவுண்டை நோக்கி போகாம இஃப் இட் இஸ் கோயிங் ஹியர், ஏன்னா இங்க வர கரண்ட் அப்படியே இங்க போச்சுனா தான் ரெண்டுமே சீரியஸ் அர்த்தம். சீரியஸ்னா என்ன அர்த்தம், இதுல ஃப்ளோ வர கரண்ட் இதுல ஃப்ளோ வர கரண்ட் ஈக்குவலா இருக்கணும், அப்பதான் சீரியஸ் அர்த்தம். அப்போ ஆனா எனக்கு இங்க என்ன இருக்குது, நடுவில் கிரவுண்ட் இருக்குது. கரெக்டான. அப்ப இங்க வர கரண்ட் கிரவுண்டுக்கு தானே போகும், இங்க ஃப்ளோ ஆகாதுல்ல. தட் மீன்ஸ் இங்க வர கரண்ட் வில் கெட் டிவைடட்ல. அப்புறம் எப்படி இட் இஸ் பிகமிங் சீரியஸ் அப்படிங்கிற ஒரு டவுட் மேபி இப்போ உங்களுக்கு வந்துச்சான்னு தெரியல. பிகாஸ் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நேக்கா நான் இந்த சர்க்கியூட் வந்து அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன், இங்க ரீமாடல் பண்ணிட்டேன். இந்த கிரவுண்ட் நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. ஸோ அதனால நீங்க உங்களுக்கு சரி இப்போ போய் பாக்குறதுக்கு சீரியஸ் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீங்க. மேபி நாளைக்கு இங்க ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா இந்த டவுட் வரும். சரி, இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கரண்ட் அங்கதானே போகணும், ஏன் அங்க போகாது? போகாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா போகாதனாலதான் அது வந்து சீரியஸா இருக்குன்னு அர்த்தம். கரண்ட் அங்க போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏன்? ஒய்? கரண்ட் வந்து இங்க ஸ்பிட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். கரண்ட் இங்க ஸ்பிட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். எதனால? ம்ஹும். அதனால இல்ல. ஆக்சுவலி சேம் பொட்டன்ஷியல் இருந்துச்சு, ஷார்ட் சர்க்யூட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் வந்து உள்ளதான் போகணும். அதுலதான் உங்களுக்கு ஃப்ளோ ஆகணும். வேற ரெசிஸ்டருக்குள்ள வேற வேற கெப்பாசிட்டிக்குள்ள ஃப்ளோ ஆகாது. இதுலதான் உங்களுக்கு ஃப்ளோ ஆகணும். சேம் பொட்டன்ஷியல் கிடையாது. வேற. வாட் இஸ் த ரீசன்? Why the current is not flowing to the ground but it is going? Current only flows from more resistance offered by ground. கிடையாது. கிரவுண்ட் தான் உள்ளதுலயே லோவஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். நோ க்ளோஸ்ட் பாத் கிடையாது. ஏன்னா கிரவுண்ட் தான் க்ளோஸ்ட் பாத். க்ளோஸ்ட் பாத் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் மை க்ளோஸ் பாத்? இங்க ஒரு பொட்டன்ஷியல்னா இது 5 வோல்ட் அப்படின்னா 5 வோல்ட்டுக்கும் கிரவுண்டுக்கும். இங்க ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இது கிரவுண்ட். ஸோ திஸ் இஸ் மை க்ளோஸ் பாத் தானே. எனக்கு க்ளோஸ் பாத் இப்போ எக்ஸ்னா எக்ஸுக்கும் கிரவுண்டுக்கும் உள்ள பொட்டன்ஷியல். ஸோ எனக்கு வந்து க்ளோஸ் பாத் எனக்கு ஆல்ரெடி இருக்கதான் செய்யுது. closed path is there and current flows from high potential to low potential. ஆமா, இங்க எனக்கு பொட்டன்ஷியல் எக்ஸ்னா இங்க பொட்டன்ஷியல் 0 தானே. சோ அப்ப கரண்ட் உங்களுக்கு இங்க தானே ஃப்ளோ ஆகணும். பிகாஸ் இங்க தான் உங்களுக்கு என்னது ஹை பொட்டன்ஷியல் அண்ட் லோ பொட்டன்ஷியல் இருக்குது. சரி, சோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்டா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம பார்த்து இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஞாபகம் இருக்கு? ஆக்சுவலா எனக்கு வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். ஏ 1 2 பி சி. சரி, இப்ப நான் RAB கண்டுபிடிக்கிறேன். சரியா? RAB கண்டுபிடிக்கும் போது சி என்ன அர்த்தம்? சி எப்படி இருக்குன்னு அர்த்தம்? RAB கண்டுபிடிக்கும் போது ஏக்கும் பிக்கும் அக்ராஸா நான் வோல்டேஜ் கொடுத்தேன் அப்படின்னா வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் நான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப சி எப்படி இருக்கும்? RAB கண்டுபிடிக்கும் போது சி எப்படி இருக்கும்? ஓப்பன் சர்க்யூட் தானே. எப்படி இருக்கும்? ஆக்சுவலா சி வழியா கரண்ட் ஃப்ளோ இருக்குமா? இஃப் ஐ ஆம் ஃபைண்டிங் RAB, கரண்ட் நான் கொடுக்குறேன், இது வழியா உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்குது. சி உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? அதர் பொட்டன்ஷியல் நீங்க என்ன பண்ணுவீங்க RAB கண்டுபிடிக்கும் போது?
அதர் நோட்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதர் நோட்ஸ் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க அதர் நோட்ஸ? ஓபன் சர்க்கியூட் கரெக்டா மறந்துருச்சு அதுக்குள்ள. வெயிட் பண்ணுங்க. இது பாருங்க, நம்ம பார்த்தது தானே. சோ ஆர் எக்ஸ் ஒய், ஆர் ஒய் இசட் இப்படிலாம் நான் கண்டுபிடிச்சோம்ல. சோ இப்ப ஆர் ஏபி கண்டுபிடிக்கும்போது என்ன பண்றேன், இந்த எக்ஸ் அண்ட் ஒய் நான் என்ன பண்ணிடுறேன், ஐ எம் கன்சிடரிங் தேர் ஆர் ஓப்பன் சர்க்கியூட். கரெக்டா? இப்ப ஆர் ஏபி கண்டுபிடிக்கும் போது எனக்கு இது வழியா வர கரண்ட் வில் ஃப்ளோ ஹியர். எக்ஸ் ஒய் வந்து ஓப்பன் சர்க்கியூட்டா இருக்கும். ஸோ அது வழியா உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ இப்போ எந்த பொட்டன்ஷியலுக்கு அக்ராஸ் இட் மீன்ஸ் எந்த டெர்மினலுக்கு அக்ராஸ் நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அந்த டெர்மினலை தவிர மீதி எல்லா டெர்மினலும் நான் என்ன பண்ணுவேன், இட் இஸ் ஓப்பன் சர்க்கியூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துப்பேன். புரியுதுதானே? எந்த டெர்மினலுக்கு அக்ராஸா கண்டுபிடிக்கிறோமோ அந்த டெர்மினலை தவிர மீதி எல்லா டெர்மினலையும் நான் என்ன பண்ணிருப்பேன், ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துப்பேன். சோ அதே தான் உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு வருது. சரியா? சோ அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பிக்கு அக்ராஸா நீங்க வந்து கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப ஏ அண்ட் பி தவிர மீதி எல்லா டெர்மினலும் ஓப்பன் சர்க்கியூட். அப்ப சிங்கிற ஒரு டெர்மினல், சோ இட் வில் பி ஆக்ட் as ஓப்பன் சர்க்கியூட். அதே மாதிரி தான் இங்கேயும் திஸ் வில் ஆக்ட் as ஓப்பன் சர்க்கியூட். தட் மீன்ஸ் என்ன, இது வழியே உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்காது. பிகாஸ் ஐ எம் ஃபைண்டிங் த ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்க்கு அக்ராஸா நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப அந்த கிரவுண்ட் அந்த டெர்மினல் உங்களுக்கு என்னது ஓப்பன் சர்க்கியூட்டா இருக்கும். புரியுதா? தட் மீன்ஸ் இது வழியா இந்த டெர்மினலுக்குள்ள எஸ்கேப் ஆகாது. இட் வில் நாட் கோ. புரியுது? தட் இஸ் வை உங்களுக்கு என்னது, இப்ப எக்ஸ் அண்ட் ஒய்க்கு அக்ராஸ் நான் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஈவன் தோ இட் இஸ் கிரவுண்டட், கரண்ட் உங்களுக்கு என்னது கிரவுண்டுக்குள்ள போகாது. பிகாஸ் ஐ எம் ஃபைண்டிங் ஒன்லி பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ அப்ப அதர் டெர்மினல்ஸ் வில் ஆக்ட் as ஓப்பன் சர்க்கியூட். சரி, அதனால எனக்கு என்ன ஆகுது, ரெண்டுமே சீரியஸா இருக்கு. சரியா? ஓகே. ஸோ இதுதான். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்றோம், ஐ எம் ஜஸ்ட் டூயிங் வாட் வி ஹேவ் டன், அவ்வளவுதான். சரிங்க, நான் ஏதாவது புதுசா எதுவுமே நான் பண்ணல. எப்பவும் போலதான். ஸோ இப்போ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட்ல ஐ எம் நேமிங் ஈச் அண்ட் எவ்ரி நோட்ஸ். எல்லா நோட்ஸையும் நான் நேம் பண்ணிட்டு எந்த நோட்ஸ்லாம் இங்க பேரல் ஆகுது, எந்த நோட்ஸ்லாம் சீரியஸா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அட் த சேம் டைம் நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு நோட்ல எந்த நோட்லாம் கரண்ட் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். அந்த கரண்ட் ஃப்ளோ வச்சு நான் என்ன பண்றோம், ஸோ அது வந்து ஓப்பனா இருக்குமா இல்லை ஷார்ட்டா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ரெண்டு நோடுக்கு அக்ராஸா கண்டுபிடிக்கும் போது மற்ற எல்லா நோட்ஸையும் நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் சர்க்கியூட் தான் கன்சிடர் பண்ணுவேன். அதே மாதிரி இங்க இஃப் ஆர்ஏசி ஐ நீட் டு ஃபைண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆர்ஏசி அப்படின்னா பி வில் பி டர்ன்ட் அஸ் ஓப்பன் சர்க்கியூட். அப்ப இங்க வர கரண்ட் வில் நாட் ஃப்ளோ பிகாஸ் பி ஓப்பன் சர்க்கியூட்னா இங்க கரண்ட் ஃப்ளோ இருக்காது. What is RAC? RAC is nothing but 1 plus 1, which is 2. What is RCB? RCB is nothing but 1 plus 2, which is 3. ஏன்னா A வழியா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. What is RAB? C வழியா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. So 1 plus 2, which is 3. கரெக்டா? ஸோ அப்ப எந்த ரெண்டு நோட்ஸ்க்கு அக்ராஸா நான் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேனோ அந்த நோட தவிர மத்த எல்லா நோட்ஸும் நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் பி ஓப்பன் சர்க்கியூட்டிங் இட். ஐ வில் பி ஓப்பன் சர்க்கியூட்டிங் இட். சரி. ஸோ இது என்னது, நார்மலா கெப்பாசிட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, தட் மீன்ஸ் வெறும் பியூர் கெப்பாசிட்டர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இதுவும் என்ன பண்றேன், ஹவு வி ஆர் டூயிங் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் நான் கண்டுபிடிக்கிறேன். ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. என்ன சேஞ்ச் ஆகுது, அங்க உங்களுக்கு ஆர் ஈக்குவல் இஸ் ஈக்குவல் டு R1 பிளஸ் R2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இங்க சீரியஸா இருந்துச்சு அப்படின்னா, இங்க சீரியஸா இருந்துச்சுன்னா அப்படி என்ன வரும், ஒன் பை சி ஈக்குவல் இஸ் ஈக்குவல் டு 1/C1 பிளஸ் 1/C2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு என்னது, அந்த அந்த கால்குலேஷன் மட்டும் தான் டிஃபர் ஆகுது. பட் ப்ராசஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் பி சேம் ஒன்லி. சரியா? இந்த ஒரே ஒரு இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு இதோட இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அங்க உள்ளதே போலதான் டிபெண்டன்ட் சோர்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, இஃப் டிபெண்டன்ட் சோர்சஸ் ஆர் தேர் then how will we find equivalent capacitance? If dependent sources are there, then how will we find equivalent capacitance? One kilo ohm, 1 kilo ohm,
2 kilo ohm, 100 microfarad, 49i, 49i, I. சரியா? I need to find the equivalent capacitance. இதுக்கு அக்ராஸா உள்ள equivalent capacitance. சரி, கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். இங்க independent sources இருக்குதா? Whether independent sources are available? இந்த சர்க்யூட்ல independent sources இருக்குதா? independent sources இருக்குதா? இல்ல. We are having only dependent sources. கரெக்டா? dependent sources மட்டும் இருந்துச்சு அப்படின்னா how will we find equivalent capacitance? dependent sources மட்டும் இருந்துச்சு அப்படின்னா equivalent capacitance எப்படி கண்டுபிடிப்போம்? dependent sources மட்டும் இருந்துச்சு அப்படின்னா equivalent capacitance எப்படி கண்டுபிடிப்போம்? using a test voltage. கரெக்டா? சோ என்ன பண்ணுவேன், இதுக்கு அக்ராஸா ஒரு டெஸ்ட் வோல்டேஜ் நான் கொடுப்பேன். இதுக்கு அக்ராஸா ஒரு டெஸ்ட் வோல்டேஜ் நான் கொடுப்பேன். சோ ஒரு 1 வோல்ட்ங்கிற ஒரு டெஸ்ட் வோல்டேஜ். இது I. கரெக்டா? 1 வோல்ட்ங்கிற ஒரு டெஸ்ட் வோல்டேஜ் கொடுத்துட்டு I will find this. சரியா? சோ பாருங்க. சோ இந்த கரண்ட் I, இந்த கரண்ட் 49i, அப்ப இந்த கரண்ட் I, அப்ப இங்க வர கரண்ட் எவ்வளவு? 49 plus 49i plus I, which is 50i. So if I am taking this slope, so இப்ப என்னது 1 volt is equal to 1k into I plus 1k into I plus voltage across the capacitor. Voltage across the capacitor is nothing but 1 by C, which is 1 by 100 microfarad integration of I dt. So 50I dt. So 1 volt is equal to I into 2k plus 50 na 50 divided by 100 na உங்களுக்கு எவ்வளவு வரும்? 1 by 2. கரெக்டானே? So 1 divided by 2 microfarad integration of I dt. Integration of I dt. சரியா? அப்ப 1 volt is equal to, அப்ப இது என்னது? 1 volt is equal to I into R equivalent plus 1 by C equivalent into integration of I dt. So what is C equivalent? C equivalent is nothing but 2 microfarad. ஏன்னா உங்களுக்கு இங்க வெறுசா கெப்பாசிட்டர் மட்டும் கிடையாது. கெப்பாசிட்டர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா யூ வில் ஃபைண்ட் சி ஈக்குவல். நீங்க ரெசிஸ்டர் இருக்கிறதுனால 1 வோல்ட் இஸ் ஈக்குவல். நமக்கு முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இங்க இருக்கிறது த கரண்ட் ஃப்ளோயிங் ஹியர், த டோட்டல் இன்புட் கரண்ட். டோட்டல் இன்புட் கரண்ட். ஸோ இப்போ இங்க உங்களுக்கு இந்த இன்புட் கரண்ட், இந்த ஐயும் இந்த இன்புட் கரண்ட் உங்களுக்கு ஈக்குவல்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ 1 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு ஐ இஸ் நத்திங் பட் மை இன்புட் கரண்ட். கரெக்ட். I into 2k னா that will be my R equivalent. அப்ப R equivalent is equal to, அப்ப இதே சர்க்யூட் கொடுத்துட்டு what is my R equivalent கேட்டான் அப்படின்னா R equivalent is nothing but 2 kilo ohm. R equivalent is nothing but 2 kilo ohm. C equivalent is nothing but 2 microfarad. R equivalent is nothing but 2 kilo ohm. C equivalent is nothing but 2 microfarad. So அங்க பார்த்து அதே ஸ்டெப் தான். So என்ன பண்றேன், ஒரு ஒரு டெஸ்ட் வோல்டேஜ் நான் கொடுக்குறேன். டெஸ்ட் வோல்டேஜ் கொடுத்துட்டு டெஸ்ட் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, டெஸ்ட் வோல்டேஜ் இருந்து வெளில வர கரண்ட் இஸ் ஐ. ஸோ சின்ஸ் இந்த ஐயும் இந்த ஐயும் ஈக்குவலா இருக்கிறதுனால எனக்கு வந்து சர்க்யூட் சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஸோ தேர் வில் பி கேசஸ் வேர் திஸ் கரண்ட் வில் நாட் பி சேம். ஸோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணும், வி ஹேவ் டு டேக் லூப்ஸ். சரியா? நான் சொன்ன போலதான் டிபெண்டன்ட் சோர்சஸ்ல இன் கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் தே வில் நாட், ரொம்ப ரேரா தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க ரொம்ப இதை போட்டு மனசை குழப்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டர்ல வெறுசா இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா வாட் வில் பி மை சி ஈக்குவலண்ட், வாட் இஸ் பி எல் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி தான் கண்டுபிடிப்பேன் கேட்பாங்க. அப்ப இன்கேஸ் டிபெண்டன்ட் சோர்சஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் திஸ் இஸ் ஹவ் யூ வில் பி டூயிங் இட். சரி, திஸ் இஸ் ஹவ் யூ வில் பி டூயிங் இட். சரியா? இப்போ ஒரு ஹோம்ஒர்க் சம் மட்டும் தரேன், ஜஸ்ட் ட்ரை இட். ஹோம்ஒர்க் சம் மட்டும் தரேன், ஜஸ்ட் ட்ரை இட்.
சரி, ஃபைண்ட் சி ஈக்குவலன்ட், ஃபைண்ட் சி ஈக்குவலன்ட், ஃபைண்ட் சி ஈக்குவலன்ட். ஸோ என்ன பண்றீங்க, அதுக்கு அக்ராஸா ஒரு 1 வோல்ட் டெஸ்ட் வோல்டேஜ் கொடுங்க, 1 வோல்ட் டெஸ்ட் வோல்டேஜ் கொடுங்க, ஒரு 1 வோல்ட் டெஸ்ட் வோல்டேஜ் கொடுங்க. இங்க வர கரண்ட் ஐ. ஸோ இப்போ ஃபைனலி உங்களுக்கு ரிலேஷன் எப்படி வந்து நிற்கும், சின்ஸ் வி ஆர் ஹேவிங் போத் ஆர் அண்ட் ஐ, ஸோ 1 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆர் ஈக்குவலன்ட் பிளஸ் 1 by C equivalent into integration of I dt ன்னு வந்து நிற்கும். ஸோ ஃபைனல் ரிலேஷன் வில் பி லைக் திஸ். ஸோ இப்படி வந்து ரிலேஷன்ஷிப் வந்துச்சு அப்படின்னா தென் R equivalent will be whatever the value is that is my R equivalent, whatever this C, this will be my C equivalent, since we are having both R and C. சரி, since we are having both R and C, the final equation will be like this, final relation will be like this. சரி, ஸோ இதை வச்சு you can find R equivalent and you can find C equivalent. சரி, சரி, சம் மட்டும் ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு நைட் உங்களுக்கு சொல்யூஷன் அப்டேட் பண்றேன். சரி, நைட் சொல்யூஷன் அப்டேட் பண்றேன். ஓகே, சரி, ஓகே. இதோட நீங்க செஷன் நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளையோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டர்ஸ், டிசி கெப்பாசிட்டர்ஸ் வில் கெட் ஓவர். ஆஃப்டர் தட் வி வில் ஸ்டார்ட் வித் ஏசி அனாலிசிஸ். ஓகே, சரி, ஓகே, வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செஷன் பார்ப்போம். பை. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.